ஹாய்ப்பா, இன்னைக்கு நம்ம கோதுமை ரவை கிச்சடி செய்ய போறோம். அதுக்கு முதல்ல கோதுமை ரவையை நல்லா வறுத்து எடுத்துட்டு குக்கர் வச்சு குக்கர்ல நெய் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. போட்டு பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, நான் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து புளிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதனால் அதெல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா மூடி வச்சுட்டு 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி அளவாக நீங்கள் ஊற்றி வச்சு பாருங்கள். தீயாது, குழையாது, அடி பிடிக்காது, கரெக்டாக உதிரி உதிரியாக வரும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கோதுமை ரவை பொங்கல் பெரியவங்களுக்கும் நல்ல டைஜஷன் ஆகும். 3 விசில் 2 விசில் 3 கப்பு தண்ணி 2 விசில் மூடிய லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். அடி பிடிக்காது, கரெக்டான பக்குவத்தில் எடுத்திருப்பேன். இதுக்கு பாருங்கள் காட்டுறேன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு கொடுங்க. இதுக்கு நீங்கள் மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி கொடுத்து பாருங்கள். தேவையான இதுக்கு சூப்பராக ஒரு சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்க, சூப்பராக இருக்குது. பாய்ங்க.